ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாரும் தலைகளை வணங்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கோம். கர்த்தர் என்ன பேச போறாருன்னு நீங்க எல்லாரும் உங்களோட காதுகளை மட்டும் இல்லை, உங்களோட இருதயங்களையும் திறந்து என்னையும் சேர்த்து நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அப்படி சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள பேசும் பொழுது அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஆண்டவரே அது கிரியை செய்ய எங்களுக்குள்ள அது ஆண்டவரை கிரியை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. அதன்படி நாங்கள் செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ராஜா எங்களை நடத்துங்க. நான் அல்ல, நீரே பேச போறீங்க. உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவையும் இருதயத்தையும் நீங்கள் புதுப்பீங்க. எல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமீன். ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு வாரம் கடந்துட்டோம். நம்ம எப்படி இருந்துச்சு கடந்த வாரங்கள், வந்த நாட்கள், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை நல்லா இருந்துச்சா? கர்த்தர் நடத்தினாரா? ஓகே, நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்டெக்ட் கொடுக்குறேன், சின்ன ஒரு அறிமுகம். நிறைய பேர் நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க, ஈவன் நம்ம படத்துலலாம் கூட நம்ம சொல்றதுக்கு கேட்டிருப்போம், நீ பணக்காரனா பிறக்காதது உன் தப்பு இல்லை, ஆனா நீ பணக்காரனா சாவலனா உன் தப்பு. அதாவது நீ ஏழையா பிறந்தது உன் தப்பு இல்லை, ஆனா நீ ஏழையாவே சாவது உன் தப்புன்னு சொல்லி கேட்டிருப்போம்ல. ஸோ அந்த ஒரு கான்டெக்ட் தான் இன்னைக்கு பேசி எடுத்துக்கொண்டப்பட்ட தலைப்பு நீ எதுவாக வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா நீ எப்படி வாழ்ற, நீ எப்படி சாவறன்றதுதான் முக்கியம். நீ கடவுளை அறியாம பிறந்திருக்கலாம், ஆனா நீ சாவும் போது கடவுளை அறிஞ்சிக்கிறியா? கடவுளோட வார்த்தை உன்னை தொட்டுச்சா? கடவுள் உன்னை ரச்சித்தாரா? அப்படின்றதுதான் இன்னைக்குள்ள வேத பகுதி. ஸோ நான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு காரியத்தை குறிச்சு பேசியிருந்தேன் இல்லையா? 1 ராஜாக்கள் 13. தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், யங் வாலிபன். அது இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி அவன்கிட்ட பொய் சொல்லி அவனை ஏமாத்தி கடைசி அவன் செத்தே போயிடுவான்ல. ஸோ அந்த சாப்டர் நம்ம எடுத்துக்குவோம் திரும்ப. 1 ராஜாக்கள் 13 வசனம் 2. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் வசனம் 2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகள் மேல் ஆசாரிகள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. ஆமென். சோ இந்த வசனத்துல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் யோசியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராஜா யோசியா ராஜா. சோ இந்த காரியத்தை இந்த தீர்க்கதரிசி சொன்ன பிறகு யோசியா எத்தனை வருஷத்துக்கு அங்கிட்டு யோசியா வராருன்னா இஸ்ரவேலுக்கு 300 வருஷ காலம். சுமார் ஒரு 300 வருஷ காலமா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ஒண்ணுமே நடக்கல. 300 வருஷம் கழிச்சுதான் யோசியான்ற ராஜா வராரு. ஆனா எழுதி வைக்கப்பட்டுருச்சு. இந்த தீர்க்க தரிசனம் குறிக்கப்பட்டுருச்சு. சோ இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா 300 வருஷம் கழிச்சு நம்ம யோசியா வர்றதை நம்ம பாக்குறோம். சோ நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நம்மளுடைய வேத பகுதி 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம். சோ எல்லாரும் நம்ம திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள், 2 Kings chapter 22 and 23 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி. சோ இந்த யோசியா யாருன்னா ஆமோனோட மகன், அப்புறம் மனாசேயோட பேரன். இந்த 2 ராஜாக்கள், அவனுக்கு முன்னாடி இருந்த அவனோட தகப்பனாரும் சரி அவனோட தாத்தாவும் சரி என்ன பண்றானுங்கன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம். என்னோட சேர்ந்து 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. இந்த 2 ராஜாக்கள் 22 இப்படி இருக்கட்டும். நம்ம அதோட நிழலோட்டமான 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை படிப்போம். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். ஓகே, சோ இவங்க 2 பேரும் தான்
ஆமோனும் மனாசேயும் தான் யோசியா பார்த்த தன்னுடைய தகப்பன்மார்கள், தன்னுடைய தாத்தாமார்கள். இன்னைக்கு நிறைய கட்டத்துல நான் வந்து இதை குறிச்சு ரொம்ப தியானம் பண்ண ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்டேன். என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதுலதான் பிறந்தேன், நான் இதுலதான் சாவேன், நான் இதில் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஏன் வந்து இந்த இந்த வார்த்தைகள் வந்து ஏன் வந்து சொல்லப்படுது ஆண்டவரே? ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? உண்மைன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் கர்த்தரை பத்தி அறிஞ்சுக்கிற உணர்வு இல்லாம நான் இதுலயே பிறந்தேன், என் தாத்தன் பூட்டெல்லாம் இதுலதான் இருந்தாங்க, நான் இதுலதான் இருப்பேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்ற கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், நீ எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், உன் தாய் தகப்பன்மார்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உன் தாத்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை தொடும் போது நீ உன்னைய சமர்ப்பிக்கிறியா, நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறியான்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த 2 ராஜாக்கள் 22வதுல யோசியாவை பத்தி படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த அவன் தகப்பன் 22 வருஷம் இஸ்ரவேல அரசாள்றான். ஆனா அந்த 22 வருஷத்துல அவன் என்ன செய்யறான்? பலிபீடத்தை எடுத்து பலிபீடத்தை பலியிட்டு குமாரர்களை பலியிடுறான். அதாவது தீ கடக்க பண்ணி சாவடிச்சு அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறக்கிற பையன் தான் யோசியா. சோ யோசியா ராஜாவாகும் போது அவனுக்கு 8 வயசு. தீர்க்க தரிசனம் ஒரு பக்கத்து இருக்கு, ஆனா யாருக்கும் தெரியாது இவன் என்ன செய்ய போறான்னு. ரொம்ப யங் வயசுல வந்தான். ஆனா 8 வயசு இருக்கிற பையனுக்கு அவன் என்னத்தை பார்த்து வளர்ந்துருப்பான்? சரி, நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா? நேற்று எங்களோட சகோதரர்களோட பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அண்ணனுங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்களோ, பெரியப்பா அப்படின்னு அந்த சிமித்தாட சொன்னா அவங்க அப்பா பேச்சதான் அது கேக்குது. நான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், பெரியப்பா சொல்லு பெரியப்பா சொல்லுன்னு, அது கேட்கவே இல்லை. ஆனா எங்க அண்ணன் வந்து சொல்லி எங்க மூத்த சகோதரனை பெரியப்பான்னு கூப்பிட சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சுன்னா பெரியப்பா அப்படின்னு சொன்னிச்சு. யாரோட சத்தத்துக்கு அது செவி கொடுத்துச்சு? தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் ஒரு வார்த்தை சொல்லும் போது அது கேட்கறத நான் பார்த்தேன், அது கீழ்படியறத நான் பார்த்தேன். அதே மாதிரிதான் என்னோட மூத்த சகோதரனோட பிள்ளையும் அவங்க அப்பா அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, யோசியாக்கு 8 வயசாவது ராஜா ஆகும் போது யோசியா யார பார்த்திருப்பான்? அவனோட தகப்பன் ஆமான பார்த்துதான் வளர்ந்துருப்பான் இல்லையா? ஆமான் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிள்ளைங்களை பலி கொடுக்கறது, தீ கடக்க பண்றது, விக்கிராராதனை பண்றது, இததான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி உள்ள அவனோட கிராண்ட் டேட் அவன் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆமான் 22 வருஷம் ஆட்சி புரிந்தானா, இவன் 8 வயசுல ராஜா ஆயிட்டான். சோ அவன் தாத்தா அவன் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் பிறக்கும் போது. ஆனா ஆமான பார்த்து வளர்ற யோசியா என்ன மாதிரி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பொஸ்காத் ஊரானாகிய அதயாவின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள். 2வது வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமென். கான்ட்ரடிக்டிங்ல ஆமான் வந்து பலி செலுத்துறான், ஆமான் வந்து விக்கிராராதனை பண்றவன். அவங்க அப்பா வந்து யாரு? விக்கிராராதனை பண்றவன். ஆனா யோசியா 8 வயசுல ராஜாவாகிறவன் என்ன பண்றானா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தாவீதை பிடிச்சுக்கிட்டான், அவங்க அப்பா விட்டுட்டான். சோ எனக்கு இது ரொம்ப பெரிய குவெஸ்சன் மார்க்கா இருந்துச்சு. ஏன் வந்து இந்த ஒரு 8 வயசு பையனுக்கு எப்படி அந்த ஒரு ஞானம் வந்துச்சு அப்படின்னு நான் தியானிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. 3வது வசனம் படிங்க. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அட்சலியாவின் மகன் சப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, 4வது வசனம், நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, 5வது வசனம், பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து
அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பச்சாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஓகே, சோ 3வது வசனத்துல இருந்து என்ன பண்றோம்னா, அவன் எத்தனாவது வயசுல வந்து அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்றான்? அவன் ஆட்சி செஞ்சு 18வது வருஷம். சரி, நம்ம ஒரு சின்ன கணக்கு பண்ணுவோமே. 8 வயசுல ராஜாவாகிறான், 18 வயசுல ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஆளுங்க வந்து அனுப்புறான். அப்ப அவனுக்கு எத்தனை வயசு ஆலயத்தை புதுப்பிக்கும் போது? 8 + 18 எவ்வளோ? 26. 8 + 18 எவ்வளோ? 26. சோ 8 வயசுல ராஜாவாகிற இவன் ஒரு 18 வருஷ காலமா கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அந்த டைம்ல வந்து அவங்க சுத்தி அந்த சிலை வழிபாடுகள் இருக்கு. அவங்க அப்பாவும் அததான் செஞ்சு வளர்ந்துருக்காரு. ஆனா அவன் அந்த சிலை வழிபாட்டை பார்த்து வளர்ந்தப்போ கூட ஒரு 18 வருஷ காலம் ஆண்டவரை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச பிறகு என்ன தெரிஞ்சிருது? ஓகே, நம்ம ஆலயத்தை வந்து சரிப்படுத்தணும், செம்மப்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சு. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ரொம்ப உண்மையா இருந்தான். இந்த யோசியா ராஜாவை நான் பத்தி படிக்கும் போது அவன்கிட்ட ஒரு 5 விதமான குணாதிசயங்களை நான் பார்த்தேன். மலாயில சொல்லுவோம் சிரின்னு சொல்லுவோம். குணாதிசயங்கள் என்ன குணாதிசயங்கள்னா, அவன் வந்து கர்த்தரை பத்தி கேட்டு அவனை புரிஞ்சுக்கிட்டு, அவனோட அப்பா அவனோட தாத்தா வந்து தேவனாகிய கர்த்தரை பின்பற்றலனா கூட அவன் என்ன பண்ணானா, அவனோட செவியை வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுத்தானா. சோ இந்த காலகட்டத்துல டோன்ட் see others. எனக்கு முன்பதாக இருந்தவங்க இதுதான் வழிபட்டாங்க, நான் அதுதான் வழிபடுவேன். அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போடணும். எது உண்மை? கர்த்தர் எல்லாத்துக்கும் போய் அந்த உண்மையை அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரு. அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர்னு சொல்றாரு. சோ அந்த சிலருக்கு அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது நம்ம அதை கேட்கிறோமா? யோசியாவை போல. யோசியாவுக்கு ரொம்ப பெரிய அட்வைசரா இருந்தது யாரு? இல்கியா, பிரதான ஆசாரியரான இல்கியா, ஹை பிரீஸ்ட் இல்கியா. இந்த இல்கியா யாரு தெரியுமா? எரேமியாவோட அப்பா. தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா இருக்காருல்ல, புலம்பல் எழுதுறாருல, அவரோட அப்பா தான் இல்கியா. அவரு பிரதான ஆசாரியர். நீங்க எரேமியா அதிகாரத்தை போய் படிச்சீங்கன்னா அதுல இருக்கும், இல்கியாவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சோ அந்த இல்கியா தான் இந்த இல்கியான்னு நிறைய ரிசர்ச்ல சொல்லப்படுது. சோ ஒரு தீர்க்கதரிசியோட அப்பா ஹை பிரீஸ்டா இருக்காரு. அவங்க வாழ்ந்த காலகட்டத்துலதான் யோசியா இருக்கான். நிறைய ராஜாக்கள் வாழ்ந்த போதும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, வார்ன் பண்ணாங்க. ஆனா நிறைய ராஜாக்கள் கேட்கல. சில பேர் கேட்டாங்க, சில பேர் பாதியிலேயே விட்டு விளங்குனாங்க. சாலோமோன் வந்து தெரியும், சாலோமோனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். எசேக்கியாவோட லைஃப் வந்து ராஜா எசேக்கியா வந்து சேவ் பண்ணப்பட்ட பிறகு அவன் வழி தவறி போனதும் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி காலகட்டத்துல நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, வந்தாங்க போனாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செஞ்சாங்க, சில பேர் மனம் திரும்பினாங்க. ஆனா எந்த ஒரு ராஜாக்கும் ஸ்பெசிபிக்கா, ஈவன் தாவீதுக்கு கூட குறிப்பிடாத ஒரு வசனத்தை ஆண்டவர் வேதத்துல யோசியாக்காக வச்சிருக்காரு. அது என்ன வசனம்னா பாப்போம். 2 ராஜாக்கள் 23:3. 23வது அதிகாரத்துக்கு போங்க, 3வது வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். 25வது வசனம், 23-25. 23 அதிகாரம் 25. 23-25 2 ராஜாக்கள். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான்.
அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆமென். என்ன சொல்றாங்க? அவனுக்கு முன் அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லையா. தாவீதுக்கு இந்த சாட்சி கிடைக்கல. யாரு? சாலமோனுக்கு கிடைக்கல, எசேக்கியா ராஜாக்கு கிடைக்கல. நிறைய நல்ல நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, வழிக்கு நம்ம செவிய சாச்சவங்க. எந்த ராஜாக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் வேதத்துல, இது ஒரு வாட்டி மட்டும் இல்ல, 2 நாளாகமும் இதோட நிழலோட்டம் வந்து எங்க இருக்குன்னா, எப்போதுமே ராஜாக்கள் படிச்சீங்கன்னா அதோட நிழலோட்டம் வந்து 2 நாளாகமம் 1 நாளாகமத்துல இருக்கும். 1 ராஜாக்களோட நிழலோட்டம் 1 நாளாகமத்துல இருக்கும். 2 ராஜாக்களோட நிழலோட்டம் 2 நாளாகமத்துல இருக்கும். சோ இவங்களோட நிழலோட்டம் வந்து இந்த யோசியா ராஜாவை பற்றின நிழலோட்டம் 2 நாளாகமம் 34லயும் 35வது அதிகாரத்திலயும் இருக்கு. சோ நீங்க வீட்டுல போய் இதை படிங்க. இந்த யோசியா ராஜா அரசாண்டிக்கு வந்து 16 வருஷம் கழிச்சு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ட்ரை பண்ணும்போது அவன் அது 50% செய்யல, மனசுல 50%. நம்மளுக்கு தெரியும் தானே, நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்யும் போது ஓகே நம்மளுக்கு முழு இருதயத்தோடு நம்ம செய்ய மாட்டோம். முழு இருதயத்தோட செய்யறதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஈவன் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம சில டைம்ல செய்யும் போது சரி ஏதோ கேட்டுட்டாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி யோசியா செய்யல. அவனோட 100% அந்த அந்த இருதயமும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுல இருந்துச்சான். சோ அதனாலதான் இல்கியா ஆசாரியன் அவன்கிட்ட சொல்றத அவன் கேட்டான், அதை புரிஞ்சுக்கிட்டான், அதன்படி செய்யறதுக்கு தன்னுடைய இருதயத்தை தாழ்த்துறான். சோ தேவனாகிய கர்த்தரை நம்ம தேடும் போது நம்மளோட முன்னோர்களை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்மளுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க நான் ஏன் அப்படி செய்யணும்? நோ. செகண்ட் திங், கேளுங்க, உங்களோட செவிய சாய்ங்க. ஒரு விஷயம் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாருன்னா, நீங்க வேதத்தை படிக்கிறீங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க இதோட அர்த்தம் என்ன, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. 3வது விஷயம், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். 4வது விஷயம், உங்களோட 100% நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க உங்க அம்மாவுக்கு ஒரு 70% கொடுக்குறீங்களா, லிவி. நீங்க உங்களோட சிநேகிதனுக்கு ஒரு 50% கொடுக்குறீங்களா, இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டவருக்குன்னு வந்துட்டா நீங்க 100% கொடுக்கணும். ஓகேவா? அதனாலதான் யோசியா ராஜா ரொம்ப ஸ்பெஷல் எல்லா ராஜாக்களை விட. ஓகே, தாவீதுக்கு கூட இந்த மாதிரி சொல்லலையே. அவனுக்கு ஒத்த ஒரு ராஜா முன் இருந்ததும் இல்லை பின் இருந்ததும் இல்லைன்னா டோட்டல். ஏன்னா தாவீது தான் சவுல் ராஜா, தாவீது 2வது ராஜா கணக்குக்கு. ஆனா அவங்களுக்குலாம் இல்லாத மேன்மை இந்த யோசியா ராஜாக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு இந்த வேதத்துல. அதுவும் 2 வாட்டி, 2 நாளாகமத்திலயும் இந்த வசனம் இருக்கு, 2 ராஜாக்கள்லயும் இந்த வசனம் இருக்கு. சோ அதுதான் எப்படி. சோ இப்ப என்ன பண்றானா, ஆலயத்தை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஆலயம் வந்து ரொம்ப பலிபீடம் ஆயிடுச்சு, விக்கிராராதனை பண்றாங்க, ஆலயத்துல வச்சு பலி செலுத்துறாங்க. பிள்ளைங்களை பலி செலுத்திட்டு இருக்கிற ஆமான் பண்ணி வச்சுட்டு போன வேலை சர்ச்ல, நடு சர்ச்சில் வச்சு உன் பிள்ளைய வெட்டுறான். அங்கதான் இஸ்ரவேல்ல அது அப்படி நடந்துட்டு இருக்க பட்சத்துல இவன் எல்லாத்தையும் சீர்படுத்துறான், எல்லாத்தையும் இது பண்றான். பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா, 22வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இதை படிச்சோன ஹை பிரீஸ்ட் ஹில்கியா படிச்சு காமிக்கிறாரு யோசியாக்கு. படிச்ச கையோட என்ன பண்றான், சாட்டையை கிழிச்சு, கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்பணும், தயவு செய்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு சொல்லி யாரை தேடி போறாங்க? ஆண்டவரை தேடி ஒரு தீர்க்கதரிசிட்ட போறாங்க. அந்த காலத்துல எரேமியா இருந்தாரு. ஆனா இந்த ராஜா எங்க போறாரு? ஒரு பெண் தீர்க்கதரிசிட்ட போறாரு. 14வது வசனம் படிப்போம். 22வது அதிகாரம் 14. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிக்காமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திர்காவின் மகனான சல்லோம் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்நாள் என்னும் தீர்க்க தரிசியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். 15வது வசனம்.
அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 16 இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு தூப காட்டினபடியினால் ஏன் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். ஆமென். இந்த மாதிரி சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, நீங்க தூபம் கட்டிட்டீங்க, செய்யக்கூடாத தவற பண்ணிட்டீங்க, அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு. அதுவே அந்த ராஜாக்கு என்ன சொல்றாருன்னா 19வது வசனத்துல நான் படிக்கிறேன். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆனவர்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 20வது வசனம், ஆகையால் இதோ நான் உன்னை பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். சோ இவன் ஒரு ராஜா, இவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் அரசாள்ற காலகட்டத்துல இவன் சொல்றத மக்கள் கேட்கணும். ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் யோசிச்சேன், ஏன் இந்த ராஜா மட்டும் காண்பதில்லை மக்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, அவங்க தாத்தா காலத்துல போனா மனாசையும் லாஸ்ட் மினிட்ல மனம் திரும்பி ஆண்டரை தேடுறான். சும்மா இருக்கிற பலிபீடத்தை இந்த தூபம் காட்டுறதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி போடுறான். ஆனா ஜனங்க இன்னும் தூபம் காட்டிட்டு இருந்தாங்க. சோ நீங்க பாருங்க, அதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல நீங்க மனம் திரும்பி இலகும் பொழுது it should be 100%, not 50%. ராஜா சொல்றான்னு சொல்லி நான் என்னோட தூபத்தை விளக்குறேன், ஆனா நான் சீக்கிரட்டா ஒண்ணு வச்சிருப்பேன். சீக்கிரட்டா ஒண்ணு வீட்டுல வச்சிருக்க கூடாது. அது கர்த்தருக்கு, அது கர்த்தரோட பார்வைக்கு நீங்க விளக்க முடியாது. நீங்க நடந்தாலும் அவர் உங்க கூட இருக்காரு, நீங்க படுத்திருந்தாலும் உங்க கூட இருக்காரு. சோ நோ சீக்ரெட்ஸ். விலகுறீங்களா? 100% விலகணும். நம்ம எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், இன்க்ளூடிங் எனக்கும். சோ இந்த ராஜாவா இருக்கிற இவன் ஒரு கட்டளை இட்டானா எல்லாரும் இவன் முன்னாடி அடி பண்ணிடணும். ஆனா இவன் என்ன பண்றான்? நியாயப்பிரமாணத்தை கேட்ட பிறகு பயந்து சால்வியை பிச்சு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பாக்குறாரு. மனுஷன் பார்த்தானான்னு எனக்கு தெரியாது, என்ன ராஜாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு நினைச்சிருப்பானுங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துறாரு. சரி, யூ ஆர் சேஃப்ட், நீ போ, நீ நிம்மதியா இரு, உன் காலகட்டத்துல எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டாங்க. இப்பதான் மெயின் பிக்சர் வருது. 23வது அதிகாரத்துலதான் 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்துல நடக்குது. சோ நீங்க ஒரு விஷயத்த கவனமா கேட்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறும் அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்மளுடைய காலமும் அவருடைய காலமும் வேற வேற. நம்மளுக்கு 1 மணி நேரம், அவருக்கு அது வேற கணக்கு. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் நினைச்சிட்டாங்க இந்த தேவ மனுஷன் வந்தா தீர்க்க தரிசனம் சொன்னா இது எங்க நிறைவேற போகுது, 300 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஒரு வசனம் பைபிள் அழகா இருக்கு. ஆபக்குக், என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனம் படிப்போம். ஆபக்குக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென்.
நான் ஏன் இந்த வசனத்தை உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம எல்லாம் என்னத்துக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கடைசி காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். நம்மளுக்கு தெரியாது எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு. இயேசு 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் எதுவுமே வரலையே, 2ஆம் வருகை வரலையே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனத்தை இலகுவா எடுத்துக்க கூடாது. அதை பற்றி கொண்டு அதுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அடுத்த விஷயம், நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இந்த யோசியாக்கிட்டே இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். No matter how many years have been passed, எத்தனை வருஷம் கடந்து போனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது நடக்கும். அவ்வளவுதான். சோ இந்த காலகட்டத்துல நம்ம கடைசி காலம்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்துல நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருப்போம். வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருப்போம். நீங்க வீட்டுல போய் இந்த யோசியாவோட அதிகாரத்தை பத்தி நல்லா படிங்க. நான் ஏன் எப்போதும் உங்களை வீட்டுல போய் படிக்க சொல்றேன்னா, இங்க படிச்சு இங்க நான் தியானத்தை கொடுத்துட்டேன்னா இதோட மறந்துடுவீங்க. அதுவே நீங்க வீட்டுக்கு போய் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். சோ எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்குங்க, ராஜாக்கள் படிக்கும் பொழுது நாளாகமும் கனெக்டட், தே ஆர் வெரி கனெக்டட். நீங்க ராஜாக்கள் இல்லாம நாளாகம் படிக்க முடியாது, நாளாகம் இல்லாம ராஜாக்கள் படிக்க முடியாது. ஏன்னா எப்பொழுதும் அந்த ராஜாவை பத்தி முடிக்கும் போது சொல்லிடுவாங்க, நாளாகம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு இவன் செஞ்சதெல்லாம், ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கு இவன் செஞ்சதெல்லாம் அப்படின்னு. இந்த யோசியா ராஜா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க 2 நாளாகமத்துல போய் படிச்சீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும் அவனை பத்தி. அவன் என்னென்னலாம் செஞ்சான், ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்த்து செஞ்சான். அந்த ஆலயத்தை அவன் புதுப்பிச்சு ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறான். அந்த பஸ்கா பண்டிகையை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா வேதத்துல, வாவ் வாவ் வாவ். 2 நாளாகமும் 35:18. நம்ம கொஞ்சம் லைட்டா போயிட்டு வருவோம் 2 நாளாகமத்துக்கு. 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவ் அனைத்தும் இஸ்ரேல் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசாரித்த பஸ்காவை போல இஸ்ரேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசாரித்ததில்லை. ஆமென். தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அவன் சொன்னபடி அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அந்த மேடைகள்ல பலியிட்ட எல்லா விக்கிர ஆராதனையோட ஆசாரியர்களோட எலும்பையும் கொண்டு வந்து அதுல எரிச்சுட்டான். எரிச்சு முடிச்ச பிறகு அடுத்து என்ன, ஆண்டவர் என்ன நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காரு, பஸ்கா பண்டிகை கொண்டாடணும்னு கட்டளை இட்டிருக்காரு. அந்த பஸ்காவை கொண்டாடுறதுக்கு அவன் எவ்வளவு கமிட் பண்ணானா, பைபிள்ல சொல்லியிருக்கு, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் நாள் தொடங்கி. இங்க தாவீது கூட இல்ல, தாவீதோட பஸ்கா கூட இல்ல, சாமுவேலுக்கு போயிட்டாங்க. சாமுவேல்ல இருந்து இஸ்ரவேல், தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லையா. சாமுவேல் டைம்ல இருந்து அவன் டைம் வரைக்கும் அந்த மாதிரி பஸ்கா கொண்டாடவே படலையா. இந்த 2 விஷயம் ரொம்ப தொட்டுச்சு. ஒண்ணு, அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாவும் அவனுக்கு பின்னாடி இருந்த ராஜாவும் இவனை போல உண்மையா இருந்தது இல்ல. 2வது, பஸ்கா சாமுவேல் காலத்துல இருந்து கூட, கம்பேர்ட் டு சாமுவேல் காலத்துல இருந்து கூட அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படலையா. அப்ப அவன் எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்தா, அவனோட இருதயத்தை அவன் எப்படி திருப்பி இருந்தா இப்படியாப்பட்ட காரியங்கள் அவன் செஞ்சிருப்பான். இதுதான் இன்னைக்குள்ள தியானம். இந்த யோசியா ராஜாவை நீங்க ஏதோ நிறைய ராஜாக்களை பத்தி படிப்போம் இல்லையா. ராஜாக்கள் பத்தி படிக்கும்போது இந்த ராஜா வந்தான் பொல்லாப்பு செஞ்சான், இந்த ராஜா தேவனுக்கு பயந்து நடந்தான், இந்த ராஜா பொல்லாப்பு செஞ்சான், இந்த ராஜா பொல்லாப்பு செஞ்சான், இவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். நீங்க சாப்டர் எல்லாம் படிச்சீங்கன்னா, ராஜாக்கள் சாப்டரும் 4ஆம் சாப்டரும் படிச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நானும் பாப்பேன், என்னடா ஒரு ராஜா உருப்படியா இருக்கான், ஒரு ராஜா உருப்படியா இருக்க மாட்டேன்றான், ஒரு ராஜா உருப்படியா இருக்கான், இல்ல 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 அப்புறம் இருக்கான், அப்படியேதான் வரும். ஆனா இந்த யோசியா என்னோட இருதயத்தை ரொம்ப தொட்டான். அவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற மட்டும் அல்லாம அவன் ரொம்ப உண்மையா இருந்தான் கர்த்தருக்கு முன்பதாக.
அந்த ராஜா அந்த உண்மையத்துவத்தை காட்டுனனால பைபிள்ல போட்டிருக்கு, அவனுக்கு முன்னாக ஒருத்தன் இருந்தது இல்லையா, பின்னாலும் இருந்தது இல்லையா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை பத்தி இந்த மாதிரி எழுதுவீங்களா? ஜெரோமியை போல முன்னாடியே இருந்தது இல்ல, பின்னாடியே இருந்தது இல்ல, அப்படின்னு என்னை பத்தி எழுதுவீங்களா ஆண்டவரே உடைய நியாய புஸ்தகத்துல? எனக்கு தெரியல, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா நம்ம 100% கொடுக்குறோமான்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு அழகா சொல்றேன், யூ டோன்ட் see the world. உலகம் நம்மளை எப்படி பாக்குது எல்லாம் அப்படியே ஒரு தூரமா தூக்கி போட்டு நீங்க உண்மையா இருங்க. கர்த்தர் பாக்குறார். கர்த்தர் அவன் உண்மையத்துவத்தை பார்த்தனாலதான் இந்த வேதத்துல அவனை பத்தி இப்படி எழுதியிருக்காங்க. இஸ் a very தாவீதுக்கு கம்பேர் பண்ணும்போது கூட தாவீது கூட அந்த மாதிரி உண்மை இருந்தது இல்லையா? சம்டைம்ஸ் he made mistake தானே? ஆமா தானே? சத்ருவா சாத்தானால ஏவப்பட்டு இலக்கெல்லாம் பார்த்தான் தானே? நம்ம கிட்ட எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க பார்த்தான், அப்புறம் அவளை கொண்டு போட்டான். சம்டைம்ஸ் எஸ் இருக்கு, சுயத்துல கொஞ்சம் விழுறவங்க இருக்காங்க. பட் இவனும் கர்த்தரை தேடும் போது 100% தேடணும். பை த புக் அப்படின்ட்டான். நியாயப்பிரமாணத்தை படிச்சா, நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கோ அதே மாதிரி செஞ்சான். எக்ஸாக்ட். இந்த பக்கட்டும் மாறல, இந்த பக்கட்டும் மாறல. இன்னைக்கு நம்மளுடைய கையில இருக்கிற பெரிய பொக்கிஷம் இதுதான். நீங்க யாரையும் தேடி போக வேணாம். எந்த தீர்க்கதரிசியும் நம்மளுக்கு தேவை கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. இப்பெல்லாம் நான் பைபிள் படிக்கும் போது ஐயோ தீர்க்க தரிசனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னு எனக்கு தெரியல. ஏசியாலாம் மரத்துல கட்டி போட்டு பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் எரிச்சிருக்கானுங்க. ஏன்? தீர்க்கதரிசியா இருந்த ஒரே காரணத்துக்காக. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இப்படின்றதுக்குள்ள தீர்க்க தரிசனம் வந்துருது நிறைய பாஸ்டருங்களுக்கு. I don't want to judge them. நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. பட் யூ see, தீர்க்க தரிசனம் ரொம்ப 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 ப்ரெஷஸான ஒரு விஷயம். ஒரு வார்த்தை அது வைக்கப்படலைன்னா, இந்த வார்த்தை 300 வருஷம் வரைக்கும் வைக்கப்பட்டிருந்துச்சு. 1 ராஜாக்கள் நடந்த அந்த விஷயம், எழுதப்பட்ட விஷயம். இவன் வரும்போது யோசியா ராஜா அதை தெரிஞ்சுக்கிறான் படிச்சு. ஓ இப்படி எழுதப்பட்டிருக்காங்களா, சரி எலும்பெல்லாம் எடுத்துட்டு வா, ஏறி தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு அவன் செய்யறான். ஏன்னா இட் வாஸ் ரிட்டன். 300 வருஷம் ரிட்டன் பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். சோ எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா விதமான நம்மளுக்கு வேண்டிய விஷயமும் இதுல இருக்கு. நீங்க பை த புக் ஃபாலோ பண்ணா போதும், கர்த்தருக்கு 100% கொடுத்தா போதும், இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுக்காக நீங்க வாழ்க்கையை வாழவே முடியாது, என்ஜாய் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆண்டவர் யாராச்சும் நோ சொல்லியிருக்காரா? இன்னொரு விஷயம் சொல்றேனே, பேதுரு யாரு? ஒரு மீன் பிடிக்கிறவன், சீஷன் தான் இல்லையா? ஏசு கடல்ல நடக்கும் போது யாருக்குமே தைரியம் இல்ல அவர்கிட்ட கேட்கறதுக்கு, நீங்க என்னை கூப்பிடுங்க நானும் கடல்ல நடக்கணும்னு. கடல்ல நடந்த இயேசு ஒருத்தர் தானா? ரெண்டாவதா யார் நடந்தா? அவன் மட்டும்தான் நடந்தா. இன்ன வரைக்கும் யாராலும் நடக்க முடியல. ஏன்? அவன் வாயை திறந்து கேட்டப்போ ஆண்டவர் வேணான்னு சொன்னாரா? இல்லையே. ஏய் நான் தேவனோட குமாரன், நான் மட்டும் தான் நடப்பேன், நீ நடக்க கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. ஆண்டவர் நடக்கணும்னு சொன்னா வா, விசுவாசிச்சுட்டே வா அப்படின்னாரு. விசுவாசம் தடுமாறும் போது உள்ள போகும்போதோ கைப்பிடிச்சு தூக்குறாரு. சோ அவர் God is very 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 good and rich in mercy. நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. சோ உங்களுக்கு உலக காரியங்கள்லாம் ஒரு பக்கெட்டு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு 100% நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா ஆண்டவர் உங்க காலத்துல உங்களை தப்பு விக்க வல்லவரா இருக்காரு. அவ்வளவுதான். சோ இதுதான் இன்னைக்குள்ள வேத பகுதி. யோசியா ராஜாவை போல இருக்கிறதுக்கு இன்னையில இருந்து நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுவோம். யோசியாவை பத்தி நிறைய படிங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 22லயும் 23லயும் யோசியாவை பத்தி எழுதியிருக்கு. அப்புறம் 2 நாளாகமம் 34, 35 இந்த 2 அதிகாரத்திலையும் யோசியாவை பத்தி எழுதியிருக்கு. certain parts ராஜாக்கள் எழுதாதது நாளாகமத்தில் எழுதியிருக்கு, certain part நாளாகமத்தில் எழுதாதது ராஜாக்கள் எழுதியிருக்கு. அதனால உங்களுக்கு இந்த 4 சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 சாப்டரையும் போய் படிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க,
எப்படி இவன் ஒரு விசுவாசமா இருந்தான். இவன் ஒரு ராஜா, இவனுக்கு நிறைய வேலை இருக்கு. சில டைம்ல போர் வரும், சில டைம்ல மனைவிங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. ராஜாக்களுக்கு எல்லாம் அப்பெல்லாம் ஒரு மனைவி இல்ல, நிறைய மனைவிகள் இருந்தாங்க. நிறைய அஃபேர்ஸ் பார்க்கணும், ஃபாரின் அஃபேர்ஸ் பார்க்கணும், நாட்டோட ஜனங்களை ஆளணும். ஆனா அதுக்கு இந்த மிட்ஸ் ஆஃப் எல்லாத்துலயும் எப்படி அவங்கள முன்னாடி வச்சான் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்போம். நான் கேட்டேன், எல்லாத்துலயும் ஒரு ராஜா, எல்லாத்துலயும் எப்படி உங்களை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சான், எல்லாத்தையும் அவன் சீர்படுத்தினான், எல்லா ஜனங்களையும் அவன் திருப்பினான். ஆண்டவர் அன்னைக்கு எல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஆஃபன் டைம்ஸ் நம்மளும் அப்படிதான், கர்த்தர் இருக்காருன்றதே நம்ம மறந்து போயிடுவோம். சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ, சம்டைம்ஸ் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மறந்துடுவேன் நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு. நான் அந்த பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் இட் ஷுடன்ட் பி லைக் தட். எப்போதுமே ஆண்டவர் தான் அப்புறம் தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சிந்தனையை கொடுக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மள இன்னைக்கு இந்த ராஜாவை போல நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுடைய தலைகளை நம்ம தாழ்த்தி, நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம யாரோட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்திருக்கோம்னு. யோசியா 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தான். நம்ம யாரோட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற நம்மள ஆண்டவர் கர்த்தரை உண்டாக்கி இருக்காரு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் ப்ரே, லெட் அஸ் commit to God. கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம். நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்குள்ள கான்டெக்ட், நம்ம எதுவா வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம மரிக்கும் பொழுது, நம்ம வாழும் போது கர்த்தர் நம்மளை தொட்டுட்டாருன்னா கர்த்தருக்காக வாழணும். நீ பணக்காரனா பிறந்து ஏழையா செத்தாலும் தப்பு, அதெல்லாம் உலகம் சொல்றது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எதுவா வேணாலும் பிறந்திருக்கலாம், நீங்க மரிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையாய் மரிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வசனத்தை நம்ம தியானிச்சுட்டே நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களை நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, எங்களுடைய பிறப்பு நாங்க யார் என்பதை டிட்டர்மின் பண்றது இல்லை ஆண்டவரே. ஆனா நாங்க எப்படி வாழ்றோன்றது தான் ஆண்டவரே, நாங்க எப்படி இருக்கோன்றது தான் நாங்க யாருன்றதை டிட்டர்மின் பண்றது. அன்றே நாங்க உங்களுடைய பிள்ளைகள், அன்றே உங்களுடைய பிள்ளைகளாய் படைத்திருக்கீங்க. எங்களுடைய முன்னோர்களை நாங்க மறந்து நாங்க எப்ப ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுவோம், நாங்க உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி இந்த யோசியா ராஜா தன்னுடைய வழியெல்லாம் உமக்கு செவ்வைப்படுத்தி உமக்கு முன்பதாக நிறுத்தி ஆண்டவரே, தன்னுடைய எல்லாத்துலயும் உம்மில் அன்பு கூர்ந்த உங்களுடைய வசனத்தையும் அன்றைய நியாய பிரமாணத்தையும் காப்பாத்துறதுக்கு பிரயாசப்பட்டானோ, அன்று ஒரு 300 வருஷத்தோட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இந்த யோசியா ராஜாவை போல நாங்களும் எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்றைய ஜீவ புஸ்தகத்துல நீர் எங்கள் பேர் எழுதும் பொழுது ஆண்டவரே, உண்மையுள்ள ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரி என்று எங்களை பத்தி எழுதுறதுக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அன்று எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செய்கையை நீங்க பாருங்க. அன்று உங்களுக்கு நாங்கள் 100% கொடுக்கணும் ஆண்டவரே. ராஜா 50% இல்லை, 70% இல்லை ஆண்டவரே, 100% எங்களோட 100% நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரத்துல எங்களுடைய 100% நாங்கள் உங்களுக்கு கொடுக்க நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால எங்களை நடத்தி எங்களை கொண்டு வந்து எங்களை ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ராஜா, நியாய தீர்ப்பு காலத்துல உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை உண்மையுள்ள ஊழியக்காரங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்கு எங்களை நாங்கள் பாத்திரவான்களாய் மாத்த கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இல்லாமல் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless everyone.